கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் அம்பிகை அடியார்கள் உங்களை சந்தித்து அபிராம பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒரு பாடல்களை சிந்திக்க இருக்கின்றேன் அப்படின்றத நினைக்கும் பொழுதே மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ அபிராமி அந்தாதி வருவதற்கு காரணம் என்ன அப்படின்ற இடத்துல இருக்கும். அபிராமி மீது மிகவும் பற்றுள்ள ஒரு திருக்கடவூரில் வாழ்ந்த ஒரு சாமானியர் சுப்பிரமணியன் அம்பாள் கிட்ட தியானத்தில் இருக்கும் பொழுது மன்னன் பார்த்து தன்னை மதிக்கலைன்ற கொஞ்சம் வருத்தம் இருக்கிறதுனால ஏதாவது பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு என்ன திதின்னு கேட்க, அன்று தை அமாவாசை, இவர் பௌர்ணமின்னு சொல்ல, மன்னன் எல்லாருமே பித்தர்னு சொல்லும் பொழுது நான் நம்பலை, உண்மையாகவே பித்தர் தான் போல, உனக்கெல்லாம் தண்டனை. இப்படி சொல்வதற்கு என்ன, ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டா ஒரு மன்னன் தண்டனையே கொடுத்துருவாரா? கொடுக்கக்கூடாதுல. ஒரு மன்னன் யார்? இறைவனுக்கு நிகர். அந்த காலத்தில் மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழின்னு இருப்பாங்க. அப்போ ஒரு மன்னன் ஏங்க இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஊரில் இருந்த பாதி பேர் அவங்க கிட்ட, மன்னன் கிட்ட இவரை பற்றி சொல்லும் பொழுது, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? துர்தேவதை வழிபாட்டில் ஈடுபாடு உள்ளவர். அதாவது மந்திரம் தந்திரம்லாம் பண்ணுவார் போல். அப்படியே பட்டப்பட்டியாக குங்குமம்லாம் வச்சுப்பார், அப்படியே அம்பாள் கிட்டேயே உட்காந்துருப்பார். எனக்கு தெரிஞ்சு இவர் ஏதோ மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி ஊருக்குள்ளே கெட்டதெல்லாம் ஏவி விடுறவர் அப்படின்ற மாதிரி துர்தேவதை உபாசகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு துர்தேவதை உபாசகர் இருக்கிறது நாட்டுக்கு நல்லது இல்லையா? அப்போதான் மன்னன் போய் கேட்கும் பொழுது இவர் அமாவாசை பௌர்ணமின்னு சொன்னது மன்னனுக்கு இப்போ கொஞ்சம் கோபம் வந்தது. எதனால்? அவங்களாம் சொல்லியும் நான் நம்பலை, ஆனால் நீ என்கிட்டையே இவ்வளவு திமிர் காமிச்சனா அப்போ மற்றவங்க கிட்டலாம் என்ன பண்ணுவேன்? இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது தீங்கிழைப்பையோ? அப்போ நீ தான் சொல்லியிருக்கிய பௌர்ணமின், வா நிலாவை காமி, இல்லைனா உனக்கு மரண தண்டனை அப்படின்னு மன்னன் சொல்லியிருக்கார். அதனால் மன்னனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவு சென்றதற்கு இதுதான் ஒரு காரணம். ஒரு துர்தேவதை உபாசகர் ஊருக்குள்ளே இருந்தால் எவ்வளவோ பேர் குடிகள் கெட்டுவிடும்ன்றதுக்காக மன்னன் அந்த ஒரு முடிவுக்கு வந்ததுனால சாயந்தரம் ஊரே குடிடிச்சு மன்னன் உட்கார்ந்தார். இதெல்லாம் போன பதிவில் பார்த்தோம். ஒரு பலகை மேலே 100 கயிறு, கீழே தீ அப்படியே கொழுந்து விட்டு எரியும்னு சொன்னேன் இல்லையா? இந்த தண்டனை, இந்த ஒரு முறைக்கு பேர் அரிகண்டம் பாடுதல். அரிகண்டம் பாடுதல் அப்படின்னா, இந்த துர்தேவதையெல்லாம் உபாசிக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுப்பாங்க போல இருக்கு. அவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கிண்டே வரணும். அப்படியே ஒரு கயிறா இந்த பக்கம் அந்த பக்கம்னு அறுத்துண்டே வருவாங்க. அந்த தேவதை வழிபாட்டில் சுவாமி கொஞ்சம் கருணையாக இருந்தால் அவங்கள காப்பாற்றுவாங்க, இல்லைன்னா தீயில விழுவாங்க. இதுதான் தண்டனை. இப்போ ஏன் இவருக்கு இவர் தான் துர்தேவதை வழிபாடில் ஈடுபாடு உள்ளவர்னு ஊரே சொல்லிட்டு மன்னனை நம்ப வச்சுட்டாங்க. பார்க்கலாம் உன் தெய்வம் நிலாவை கொடுக்குதா அப்படின்றதுனால அரிக்கண்டம். ஏன்னா நினச்சிருந்தா அவர் ஒரே தடவையில் அப்படியே தீக்குள்ள தள்ளியோ அல்லது அங்கேயே கழு ஏற்றியோ அல்லது யானை மதித்தோ ஒரே நிமிஷத்தில் ஒரு தண்டனை கொடுத்துருக்கலாமே. அப்படிலாம் அந்த மன்னன் கொடுத்துருந்தா நமக்கு இன்னைக்கு அபிராமி அந்தாதியே கிடைக்காம போயிருக்கும். அதனால அரிகண்டம் பாடுதல். ஏன்னா இதெல்லாமே அம்பாளால் செய்யப்பட்ட ஒரு பிளான். தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, கேடதனை நீக்கிடுவாய், கேட்டவரம் தருவாய், ஆதாரம் சக்தி என்று அருமறைகள் கூறும், யாதானும் தொழில் புரிவோம், யாதும் அவள் தோழிலாம், நம்பினோர் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிகவரம் பெறலாம், அம்பிகையை சரண் புகுந்தால் அதிகவரம் பெறலாம். பாரதியார் ரொம்ப அழகாக பாடியிருக்கார். அதாவது கேட்ட வரத்தை கொடு. இப்போ யார்கிட்ட இந்தளவு உரிமையாக பேசுவோன்னா, இந்த காலத்தில் மனைவிகள் கிட்ட கூட ஒரு அளவோடு தான் பேசுகிறாங்க. ஏன்னா மனைவிகள் அவர்களுக்கான ஒரு முடிவு எடுக்கிறதுல இன்றைக்கி வல்லவர்களாக இருக்காங்க. ஒரு காலத்தில் மனைவிகளை அதிகாரம் பண்ண கணவர்கள்னு எப்போ இருந்திருக்கலாம், இல்லை எப்போவும் எங்கேயாவது இருக்கலாம். ஆனால் அதிகாரம் இல்லாமல் அன்பு மட்டுமே இருந்து ஒரு அதிகாரம் செய்யணும்னா அம்மா கிட்ட தான் பண்ணும். அம்மா பசிக்குது, சாதம் போட்டு எடுத்துடுவாம்மா. இது அம்மா மேலே மரியாதை இல்லைன்றது கிடையாது. அந்த பொண்ணோ பையனோ அம்மாவை கொண்டாடி பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு பசி, அம்மா சாதம் போட்டு எடுத்துன்னு ஊட்டு
அப்படின்றத ஒரு ஆணையாவோ கோமா சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அம்மாவை மதிக்கலன்னு இல்லை, ரொம்ப உரிமை உண்டு. அப்போ தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடதனை நீக்கிடுவாய். இது பார், கேடை நீக்கிவிடு, கேட்டவரம் தருவாய். கேட்டவரத்தை கொடுத்துருமா அப்படிலாம் இல்லை, கேட்டவரம் தருவாய். ஒரு ஆர்டர் தான். யாரு? மகாகவி சுப்பிரமணிய பாரதி அம்பாள் கிட்ட. அதனால் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். வீட்டில் இருக்கிற அம்மாவே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச காய்கறிகள் இருந்தால் அவங்க கம்மியாக சாப்பிட்டு நமக்கு தருவாங்க. ஒரு பிறவியில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கே இந்த தன்மைனா உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமிக்கு எவ்வளவு கருணை இருக்கும். கேட்டதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட அபிராமி கிட்ட முழுக்க சரணடைஞ்சு கொஞ்சமும் பயம் இல்லை. ஆஹா, அரிக்கண்டம்ன்ற தண்டனையில் இருக்கோம், பலகை மேலே நிற்கிறோம், கீழே விழுந்தா தீயில இரையாவும், அங்கே குழந்தை மனைவின்னு அழறாங்க, ஊரில் பாதி பேர் சிரிக்கிறாங்க, மன்னன் கோமா பார்க்குறான், எந்த பயமும் இல்லை. இவர் பாட்டுக்கு நிஷ்டையில் எனக்கு பௌர்ணமின்னு சொல்ல வச்சது நீ அப்படின்னு இருக்க. இப்போ மன்னன் தண்டனை ஆரம்பிக்கட்டும் அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுது இவர் பாடுறார். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே. அதாவது ரொம்ப அவசரத்தில் இருக்கும் பொழுது சில பேர்கிட்ட சொல்லுவாங்க, பண்ணியிருக்கணும், ரொம்ப அவசரத்தில் இருந்தால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இதை விட ஒரு அவசரம் இருக்குமா? நிலா வரலன்னா உயிர் போகும்னு தெரியும் இருக்குது. ஆனால் அந்த அவசரத்துலேயும் இதை பார்க்கும்பொழுது அவர் அவசரத்தில் இல்லை, அவர் ரொம்ப நிதானமாக இருந்திருக்கார். ஏன்னா அம்பாள் தன்னை காப்பாற்றிடுவா அப்படின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் ஒரு 10% நமக்கு இருந்தால் கூட நம்ம பல சமயம் பயப்பட மாட்டோம். தேவையில்லாமல் சிலர்கிட்ட போய் நம்ம குறைகளை சொல்லுவோம். அவங்க 10 பேரில் ஒரு 8 பேர் நிஜமாவே கேட்டுப்பாங்க. ஆனால் அதில் ஒரு 2 பேராது இவெல்லாம் எப்படி இருந்தால் தெரியுமா, இன்றைக்கி பாரு என்கிட்ட குறை நடரா நல்லா வேணும் இன்னும் ஒருத்தராது நம்மளை நினைக்க மாட்டாங்க. ஆனால் அம்பாள் மட்டும்தான் நீ கவலைப்படாத நான் வரேன்வா. அப்போ அவர்கிட்ட அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அதனால் முதல்ல நிதானமாக எப்படியும் வந்து காப்பாற்ற போகிறான். நான் ஏன் பதறணும்? பதறிய காரியம் சிதறிவிடும். இவர் பதறாமல் பேசுவார். எடுத்த உடனே கணபதி காப்பு அப்படின்னு அந்த பிள்ளையார் பாடலை ஆரம்பிக்கின்றார். ஏன் ஒரு விஷயம், எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் முதலில் கணபதி வழிபாடு தான் அதை ஈடேற்றி கொடுக்கும். கணபதியை வணங்கினால் வெற்றி கொடுக்கும். இப்போ அவருக்கு இந்த காரியத்தில் வெற்றி வேணும், உயிர் போகக்கூடாது, நிலா வரணும், அந்த விஷயத்தில் வெற்றி வேணும். அப்போ முதல்ல இந்த காரியம் ஜெயமாக யாரை அழைக்க வேண்டும்? பிள்ளையாரை கூப்பிடலாம் அப்படின்னு முதல்ல ஒரு பிள்ளையார் பாட்டில் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு பாடலாக பாட 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 ஒரு கயிறாக அறுக்கப்படுகின்றது. நிலா எந்த பாடலின் போது வந்தது? அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.